வெள்ளித்திரையில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து கலக்கிய ஒரு அழகான நடிகைக்கு ஏற்பட்ட ஒரு துர்விதியின் கதை. கல் நெஞ்சியும் கரைத்துவிடும், கலங்காத கண்களையும் குளமாக்கிவிடும் ஒரு துர்சங்கடத்தின் வரலாறு என்பது இங்கே ஆரம்பிக்கின்றது. நடிகை சாதனா 1968ஆம் ஆண்டு டேஞ்சர் பிஸ்கட் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இது ஒரு மலையாள திரைப்படமாகும். ரசிகர்களின் மனதை மகிழ வைத்த எந்த ஒரு கலை அழகிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதி இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது என்ற எண்ணம்தான் மனதில் தோன்றுகின்றது. இளமையும் அழகும் பூத்து குலுங்கிய காலகட்டங்களில் வெள்ளித்திரையில் மின்னிய அழகான நடிகைகள். இவர்களில் பல நடிகைகளின் வாழ்க்கை என்பது அவர்களின் காலம் சொன்ன கதைகளில், அவர்களின் வயோதிகத்தை கடந்து வரும் பாதைகளில் உணவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட கருவேப்பிலையைப் போலத்தான் அவர்கள் அனுபவிக்க வேண்டி வந்த பல துர்சங்கடங்களின் கதை என்பது நாம் கேள்விப்பட்டதும் உண்டு, பார்த்ததும் உண்டு. அப்படிப்பட்ட பரிதாபமான நடிகைகளின் கதைகளின் வரலாற்று பட்டியலில் நடிகை சாதனா அவர்களின் பெயரும் இடம்பெற்று இருப்பது மனவருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது. இவரின் அழகும் வசீகரமும் என்னவோ அந்த காலத்து ரசிகர்களை புல்லரிக்க வைத்தது என்னவோ உண்மைதான். அந்த காலகட்டங்களை பொறுத்தவரையில் திரைப்படத்தில் ஒரு கவர்ச்சி நடனம் என்றால் இன்றெல்லாம் அதை ஒரு காப்ரே நடனம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த நடனத்தை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் சினிமாவுக்கே இருந்த ஒரு ஃபேஷனாக அதை திரையுலகம் தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வலம் வந்து கொண்டிருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மைகளாகும். எவ்வளவு நல்ல கதையம்சமான திரைப்படங்களாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு நடன காட்சிக்காக 4 வரியை எழுதி சேர்ப்பார்கள். 70களின் மலையாள திரையுலகின் மாதக அழகி என்று வர்ணிக்கப்பட்டவர் நடிகை சாதனா அவர்கள். ஒரு கதாபாத்திரத்தை திணித்துக் கொண்டு அதில் ஒரு நடன காட்சியையும் அரங்கேற்றிவிட்டு பார்ப்பவர்களுக்கு குதூகலம் ஏற்படுத்தி கொண்டு ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்தவர் நடிகை சாதனா. அந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட இப்படிப்பட்ட சில கதாபாத்திரங்களின் வரலாற்று கதைகள் என்பது இந்த தலைமுறைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்தின் மலையாள திரையுலகில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த பிரேம் நசீர், மது, சத்யன் போன்ற மிகப்பெரிய நடிகர்களோடு நடனமாடி அசத்தியவர். சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டு வரும் அந்நிய தேச புதுமுகங்களுக்கு அந்த காலத்து மலையாள இயக்குநர்கள் கை கொடுத்து தூக்கி வந்தார்கள். நடிகை சாதனாவும் அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்தான். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆந்திர மாநிலத்தின் சுதேசி. இளமை பருவத்தின் பட்டாம்பூச்சியாக மாபெரும் கலையுலகின் சினிமா எனும் மாயை திரையில் மாதக அழகின் புன்னகையோடு பூத்து குலுங்கிக் கொண்டு சிறகடித்து பறந்த ஒரு அழகுமல. சினிமா என்ற ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் ஒரு இருட்டறைக்குள் கூனி குறுகிக் கொண்டு வாழ்ந்து வரும் அந்த காட்சியை கண்டால் இளகிய மனங்கள் மட்டுமல்ல, இரும்பு இதயங்கள் படைத்தவர்களின் கண்களில் கூட கண்ணீர் என்பது கசிந்துவிடும். வாழ்க்கையில் துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்திலேயே இருப்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் சந்திக்கும் வறுமையும் பட்டினியும் வலியும் வேதனையும் என்பது அவர்களை பெரிய அளவில் பாதிப்படைய வைக்காது. ஆனால் வாழ்க்கையில் பணத்தின் பகட்டும் புகழின் உச்சாணி கொம்பிலும் அமர்ந்து கொண்டு வாழ்க்கையில் உச்சகட்ட இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் திடீரென்று ஒரு நாள் தலை குப்பராக கீழே விழுந்து விட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய துரோகிகளாக இருந்தாலும் கூட அதை பார்த்து கொண்டிருக்கும் இதயங்கள் கலங்கடிக்கத்தான் செய்யும். நடிகை சில்க் ஸ்மிதாவை போல அவர்களின் கவர்ச்சி நடனங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட அவர் ஏற்று நடித்த எத்தனையோ பல நல்ல கதாபாத்திரங்களைப் போல சிஐடி அதிகாரியாக கூட வேடமிட்டுக் கொண்டு முரட்டுத்தனமான சண்டை காட்சிகளில் கூட தன்னுடைய ஆக்ஷன் திறமையை வெள்ளித்திரையில் கொட்டி இறைத்தவர் நடிகை சாதனா. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்து குண்டூரைச் சேர்ந்தவர். ஷேக் பாபு, அசிம் பிபி என்ற இஸ்லாம் மத தம்பதிகளுக்கு 5 பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தவர். இவருடைய தந்தை ஷேக் பாபு ரயில்வே துறையில் பணிபுரிந்து வந்தவர். கலை ஆர்வத்தால் அந்த காலத்தில் பல நாடக மேடைகளில் நடித்துக் கொண்டிருந்த சாதனா ஒரு சினிமா நடிகை ஆக வேண்டும் என்று மனதில் பல கனவு கோட்டைகளோடு சென்னைக்கு ரயில் ஏறி வந்தவர். அவருடைய பல கருப்பு வெள்ளை புகைப்படங்களையும் கையில் வைத்துக்கொண்டு அன்றைய பல சினிமா தயாரிப்பு கம்பெனிகளிலும் ஏறி இறங்கினார். ஆனால் இவருக்கு முதலில் கை நீட்டி வாய்ப்பு கொடுத்தது என்னவோ மலையாள திரையுலகம்தான். 1968 வெளியான டேஞ்சர் பிஸ்கட் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் நடிகை சாதனா திரையுலகுக்கு அறிமுகமானார். இவருக்கு இருந்த காந்த பார்வையும் இவருடைய கட்டழகும் என்பது இவருக்கு கதாபாத்திரங்களை விட இவருக்கு கிடைத்த கவர்ச்சி நடன காட்சிகள் தான் இவரை தலை தூக்கி நிறுத்தியது. அந்த காலத்தில் மலையாள திரையுலகில் நடிகை சுஜாதா, ஷீலா, ஜெயபாரதி என்று இவர்களெல்லாம் கதையின் நாயகி என்றால் அவர்களுக்கு வில்லியாக நடிகை சாதனா தான் களமிறங்குவார். ஏனென்றால் சாதனாவின் பார்வையில் இருந்த கர்வமும் முகத்தில் இருந்து கம்பீரமும் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது.
இவருடைய கலை உணர்ச்சிகளின் உக்கிர தாண்டவம் என்பது 100 திரைப்படங்களை தாண்டி சென்று கொண்டிருந்தது. காலங்கள் என்பது 80 நோக்கி காலடி எடுத்து வைத்தது. அப்போது புதுமுகங்களாக களமிறங்கிய நடிகை ஜெயமாலினி, சில்க் சுமிதா, அனுராதா போன்றவர்களின் இளமை பொலிவுகளுக்கு முன்னால் நடிகை சாதனாவை சற்று ஆட்டம் காணத்தான் வைத்தது. இப்படி சாதனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைந்து வர, பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர் எங்கே இருந்தார், எப்படி இருக்கிறார் என்று சில இயக்குநர்கள் தேடியிருக்கலாம், இல்லை தேடாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இவருடன் இணைந்து நடித்த மிகப்பெரிய கதாநாயகிகள் ஜெயபாரதி, ஷீலா, சுஜாதா போன்றவர்கள் கூட சமீப காலகட்டங்கள் வரைக்கும், அதாவது அவர்களுடைய உடல் நலம் ஒத்துழைக்கும் வரை அவர்கள் சினிமாவில் தங்களை பெரிய அளவிலேயே நிலைநிறுத்திக் கொண்ட மிகப்பெரிய கலையரசிகளாக இருந்தார்கள். இந்த நடிகையுடன் நடித்த மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் இன்றும் இருப்பவர் நடிகர் மது மட்டும்தான். நடிகர் பிரேம் நசீர், உம்மர் போன்ற நடிகர்கள் காலமாகிவிட்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பு தென்னிந்திய ரசிகர்களின் மனதிற்கினிய கதாநாயகியாக இருந்த நடிகை சுஜாதா அவர்களும் காலமானார். நடிகை ஷீலா, ஜெயபாரதி போன்ற நடிகைகள் வயோதிகத்தால் சற்று சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் நடிகை சாதனா மட்டும் இருக்கிறாரா இல்லையா என்பதை யாருக்கும் தெரியாத ஒரு தகவலாகவே இருந்தது. கடைசியில் நடிகை சாதனாவை யார் கண்டுபிடித்தார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் என்ற தகவல்கள் என்பது அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் சோகங்களும் நிறைந்த கதையாக இருந்தாலும் அதிலும் சில சுவாரஸ்யங்கள் அடங்கியிருக்கின்றன. 1970களில் நடிகை சாதனா நடித்த திரைப்படங்களில் அவரோடு ஒரு குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்தவர் பேபி உஷாராணி. நடிகை உஷாராணி அன்றைய காலத்தில் சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் அவர்களுக்கு மகளாகவும் நடித்தார். பிறகு அவருக்கு தங்கையாகவும் நடித்தார். அதன் பிறகு அவருக்கு ஜோடி சேர்ந்து கதாநாயகியாகவும் வந்து வெற்றி கண்டவர். தன்னுடைய பழையகால நினைவுகளை மனதில் வைத்துக் கொண்டு தான் குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்தபோது தன்னோடு இணைந்து நடித்த நடிகை சாதனாவின் அழகும் அந்த காலத்து அனுபவங்களும் அந்த நடிகையின் மனதில் ஒரு பூக்கோலம் போட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், உஷாராணி அப்போது செய்து வந்த ஒரு சமூக தொண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். கலையுலகால் கைவிடப்பட்டு கஷ்டப்படும் திரை நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது. அப்படி அவருடைய நினைவுக்கு வந்த எத்தனையோ நடிகர் நடிகைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவிகள் செய்து வந்தார். ஆனால் தன் மனதால் மறக்க முடியாத அந்த நடிகை சாதனாவை மட்டும், சாதனா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரிவதற்காக உஷாராணி தொடர்பு கொண்டு பேசிய கலைஞர்களின் தொலைபேசி எண்களின் பட்டியல் என்பது கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஒரு நாள் அவர் எடுத்த அந்த விஷமத்தனமான முயற்சிக்கு ஒரு நாள் விடை கிடைத்தது. சாதனா அப்போது உயிரோடு இருக்கிறார் என்றும், சென்னையில் இருக்கும் ரெட் ஹில்ஸ் பகுதியின் புதூர் என்ற ஒரு கிராம பகுதியில் வெறும் 500 ரூபாய் வாடகையில் ஒரு ஒற்றை அறையின் ஒரு இருட்டறைக்குள் வாட்டி எடுத்த வயோதிகத்தால் வளைந்து கூனி குறுகி போய் கஷ்டப்பட்டு கண்ணீர் தடங்களில் கால் பதித்துக் கொண்டு கடந்து வரும் அந்த வாழ்க்கை. தகவல் அறிந்த உஷாராணி உடனடியாக நடிகை சாதனாவை சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். மலையாள உலகின் ஏஷியாநெட் தொலைக்காட்சியின் நிறுவனத்தில் இருந்த ஊழியர்களோடு இணைந்து கொண்டு ரெட் ஹில்ஸ் பகுதிக்கு தன்னுடைய பயண பாதையை துவக்கினார். இவர்களுடைய வருகையை அறிந்து உஷாராணியின் கணவராக இருந்த ராம் என்பவர் ரெட் ஹில்ஸ் பகுதியின் ஒரு முக்கியமான இடத்தில் காத்துக்கொண்டு நின்றார். பிறகு அங்கிருந்து செல்லும் வழி சற்று கரடுமுரடாக இருக்கும் என்பதால் கணவர் ராமின் வழிகாட்டுதலின் உதவியோடு ஒரு வழியாக சாதனாவின் வீட்டை வந்தடைந்தார்கள். அந்த நிமிடங்கள் வரைக்கும் நடிகை உஷாராணியின் மனதில் இருந்தது என்னவோ, சாதனாவின் அந்த பழைய அழகும், அவருடைய வசீகரமான கண்களும், நீண்டு விரிந்த கூந்தலும், அந்த காலத்தில் தெறிக்கவிட்ட அந்த நடன காட்சிகளும் தான். ஆனால் அப்போது அந்த இடத்தில் சாதனாவை பார்த்தபோது உஷாராணியின் கண்களால் நம்பவே முடியவில்லை. பார்ப்பது என்ன, கனவா நினைவா என்று அவரின் மனதுக்குள் பெரிய சந்தேகமே வந்தது. ஒரு மனிதனுக்கு வயதாகிவிட்டால் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அது இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் என்று அவர் சற்றும் நினைத்து பார்க்கவே இல்லை. அந்த முகத்தில் அவருடைய பழைய சாதனாவை அவர் தேட வேண்டி இருந்தது. ஆஸ்பரோ ஷீட்டால் மேயப்பட்ட ஒரு வெப்பம் நிறைந்த வீடு. கடவுள் சாதனாவை மறந்திருந்தாலும், காலங்கள் கைவிட்டாலும், கடவுளை சாதனா கைவிடாமல் கும்பிட்டு வந்திருக்கிறார். நான் ஒரு சினிமா நடிகை என்று வெளியே சொன்னால் வீட்டு வாடகை அதிகமாக கேட்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எனும் புத்தகத்தை மூடி வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். நான் 10 வயசா இருக்கும்போது உங்க கூட குழந்தையா நடிச்ச பொண்ணு என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதா என்று தன் மனதில் இருந்த பழைய நினைவுகளை அவருடைய மனதிலிருந்து தட்டி எழுப்ப நினைத்தார் நடிகை உஷாராணி. சில நினைவுகள் அவர் நினைவு கூர்ந்து கூறினாலும் பல நினைவுகள் என்பது அவருடைய நினைவுகளுக்கு வரவே இல்லை என்பதுதான் உண்மையாகும். இருந்தாலும் சாதனாவை பல படங்களில் இயக்கிய இயக்குனர் சசிகுமாரை பற்றி கூறிய போது, அவரு ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இருக்காரா, இல்ல அவரு இறந்துட்டாரு
என்று நடிகை உஷாராணி கூறிய போது மனதால் மிகவும் வேதனைப்பட்டார் நடிகை சாதனா. இருந்தாலும் அந்த காலத்தில் நடிகை சாதனாவோடு இணைந்து நடித்த பழைய சூப்பர் ஸ்டார்களின் நினைவுகளும் நடிகை ஷீலா, ஜெயபாரதி போன்றவர்களோடு ஒரே கூட்டு குடும்பமாக இருந்து படப்பிடிப்பு நாட்களை ஒரே சந்தோஷ குதூகலமாக கடந்து வந்த காலங்களை நினைவு கூர்ந்த போது எல்லா பிக்சர்ஸும் 100 பிரேம் நசீர், ஷீலா இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு கூட்டு. நல்ல சுவாரஸ்ய தகவல்களின் நிறக்கூட்டுகளாகவே நம் மனதை மகிழ வைக்கின்றது. போதிய வருமானமின்றி தவித்த நடிகை சாதனாவுக்கு துணைக்கு என்று கணவர் என்ற பெயரோடு ராமு ஒருவர் இருந்தாலும் பின்வரும் செய்திகள் என்பது அவரை பற்றியான நிறைய புகார்களும் நிறைந்திருந்தது. அவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் என்பது நடந்திருக்கின்றது. 3வது முறையாகத்தான் நடிகை சாதனாவை கைப்பிடித்திருக்கிறார். பழைய கார்களை எல்லாம் விற்கும் ஒரு புரோக்கர் வேலையை செய்து கொண்டு வந்தார். அவர் மது பழக்கத்துக்கும் அடிமையானவர் என்பதால் அவருக்கு கிடைக்கும் வருமானம் அதுக்கே சரியாக போய்விடுகிறது. இதனால் 3 வேளை உணவுக்கு கூட முச்சந்தியில் நிற்க வேண்டிய கதைதான். எப்பொழுதாவது பக்கத்து வீட்டு பெண்மணிகள் கொடுக்கும் உணவுகள் என்பது சாதனாவின் பலவேளை பசிகளை பூர்த்தி செய்திருக்கின்றது. உடம்புக்கு சரியில்லை என்றால் கூட மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத நிலைமை. கையில் பணமும் இல்லை, ஆரோக்கியமும் ஒத்துழைக்கவில்லை. கணவராக இருப்பவருக்கு பொறுப்பும் இல்லை. இந்த சங்கடங்களை அறிந்து கொண்ட நடிகை உஷாராணி மலையாள திரையுலகின் நிர்வாக குழுவான அம்மா என்ற அமைப்பின் மூலம் மாதந்தோறும் 5000 ரூபாய் நிரந்தரமாக சாதனாவுக்கு கிடைப்பதற்காக நடிகை உஷாராணி உதவி செய்தார். ஆனால் அந்த பணத்திலிருந்தும் கூட தனக்கு ஒரு பைசா கூட செலவுக்கு கிடைப்பதில்லை என்று கணவர் ராமு குடிப்பதற்காக சாதனாவிடம் அதையும் பறித்து கொண்டு சென்று விடுகிறார் என்று பின்னொரு முறை வந்த நடிகை உஷாராணியிடம் சாதனா தெரிவித்தார். இதனால் உதவி பணமும் உதவாமல் போனது, உடல்நிலையும் மோசமாகிக் கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாதனா ஒரு மனநோயாளியின் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். கழிப்பதும் ஒழிப்பதும் எல்லாம் ஒரே அறைக்குள் நடந்து விடுகின்றன. இதனால் சாதனாவை பராமரிப்பதின் சிரமம் என்பது கணவர் ராமுவுக்கு மனவேதனையை கொடுத்தது. இதனால் கணவர் ராமு மனைவி சாதனாவிடம் சண்டை போட்டுக் கொண்டு கத்தும் சத்தங்கள் என்பது பக்கத்தில் வசிப்பவர்களை வேடிக்கை பார்க்க வைத்தன. இதனால் ஒரு கட்டத்தில் கணவர் ராமுவால் சாதனா மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டார். அடிப்பதும் உதைப்பதும் என மனைவியிடம் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார். இப்படிப்பட்ட கணவரின் வன்முறையால் ஒரு கட்டத்தில் சாதனாவின் கையின் மேல் பகுதி கூட இவர் அடித்த அடியால் செயலிழந்து போய் ஒரு கட்டத்தில் ஒரு ஊனமுற்றவரை போல் சாதனா காட்சி அளித்தார். ஒரு நாள் கோயிலுக்கு போலாம் வா என்று கூட்டிக் கொண்டு போய் சாதனாவை எங்கோ ஒரு இடத்தில் அனாதையாய் தள்ளிவிட்டு கொண்டு இவர் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அந்த சூழ்நிலையில் ஒரு பிச்சைக்காரியை போல் தெருவோரமாக சுற்றி கொண்டிருந்த சாதனாவை கண்ட காவல் நிர்வாகம் நீங்கள் யார் என்ன என்று விசாரித்து காவல்துறை உதவி செய்து சாதனாவை மீண்டும் அவருடைய வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதனால் மீண்டும் மனைவி சாதனாவை தாக்குப்பிடித்துக் கொண்டு ராமு சில காலம் நாட்களை கடத்தி வந்தார். இப்படித்தான் மீண்டும் ஒரு நாள் நாங்கள் இருவரும் திருப்பதிக்கு சென்று வருகிறோம் என்று கூறிக்கொண்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டதாக அயல்வாசிகள் கூறுகிறார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்பி வந்தது என்னவோ கணவர் ராமு மட்டும்தான். ராமுவிடம் சாதனா எங்கே என்று பக்கத்து வீட்டாளர்கள் கேட்டபோது நாங்க திருப்பதிக்கு போனப்போ அங்க ஒரே மழையா இருந்துச்சு, அதனால சாதனாவுக்கு ஜுரம் வந்து உடம்புக்கு முடியாம போச்சு, அதனால அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தேன், ஆஸ்பத்திரியிலேயே அவ இறந்து போயிட்டா என்றெல்லாம் கூறிய ராமுவின் தகவல்களை கேட்டு அயல்வாசிகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் சொல்வதெல்லாம் உண்மைதானா? உண்மையிலேயே சாதனா இறந்து விட்டாளா? இல்லை கோயில் கூட்டத்தில் இருக்கும் கூட்டத்தோடு கூட்டமாக சாதனாவை அனாதையாய் விட்டுக்கொண்டு இவர் மட்டும் திரும்பி வந்தாரா என்பதும் அயல்வாசிகளுக்கு சந்தேகத்தை எழுப்பியது. இதற்கிடையில் ஜூன் 21, 2020 அன்று நடிகை உஷாராணி அவர்கள் மாரடைப்பால் காலமான செய்தி என்பது மிகவும் துன்பத்துக்குள்ளாக்கியது. ஆனால் நடிகை சாதனா மட்டும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதே தெரியவில்லை. ஒருவேளை திருப்பதி கோயிலின் வாசலிலும் சுற்றுப்புறங்களிலுமாக பிக்ஷைக்காக யாச்சிக்கும் யாச்சகர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டு திருக்கோவிலுக்கு வரும் பக்த ஜனங்களுக்கு முன்பாக கை நீட்டிக் கொண்டு ஒரு அலங்கோல காட்சியின் அவதார காட்சியாக இருக்கிறாரா என்பதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் அதன் பிறகு கணவர் ராமுவை பற்றியான செய்திகள் என்பது உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் மனநிலையால் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல் சென்னையின் ரெட் ஹில்ஸ் பகுதியின் தெருக்களில் சுற்றி திரிந்ததாக தகவல்கள் தெரிவித்தது.
திரையுலகை பொறுத்தவரை பணமும் பகட்டும் புகழும் என்பது உச்சத்தில் இருக்கும் நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் இது என்றும் நிரந்தரமாகத்தான் இருக்கும் என்று தப்பு கணக்கு போடும் எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். காற்றுள்ள போதே ஊதிக்கொண்ட தன்னுடைய திறமைகளை காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் சேமித்ததையெல்லாம் காப்பாற்றிக் கொண்டு தன் வாழ்க்கையை சாதுரியமாக காப்பாற்றிவிடும் புத்திசாலித்தனமான கலைஞர்களும் உண்டு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வாழத் தெரியாத ஒரு சில கலையரசிகளின் கடைசி கட்ட வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்னும் ஓடம் தந்துவிட்ட பாடம் என்ற பாடல் வரிகளின் கதையைப் போலத்தான் மனதை வலிக்க வைக்கின்றது.